வணக்கம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, உங்கள் அத்துணை பேரையும் இந்த வீடியோவில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். சிம்ம ராசி சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025 மார்ச் 29, 2025 அந்த தேதியில் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயரவிருக்கிறார். இந்த பயிற்சி பலனானது சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். சிம்ம ராசி காலபுருஷனுடைய 5ஆம் வீடு, மகம், பூரம், உத்திரம் 3 நட்சத்திரங்கள், கேது, சுக்கிரன், சூரியனுடைய நட்சத்திரங்களை தாங்கி வரக்கூடிய ராசி. சூரியன் கிரகங்களின் ராஜா, நவ கிரகத்துடைய மகாராஜா சூரியன் ஆட்சி பெறக்கூடிய வீடு. காதல் ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், காலபுருஷனுக்கு உத்தரஸ்தானமாகவும் வரக்கூடியது. சிம்ம ராசிக்கு சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்றதை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ எப்படி பார்க்க போகிறோன்னா, சனி, ராகு, கேது, குரு இவர்களுடைய ஸ்தானங்கள் கோச்சார ரீதியாக எப்படி இருக்குது அதை வச்சு பலன் சொல்லுவோம். இது வரைக்கும் சிம்மராசிக்கு என்ன நடக்குது, இப்போ சனி பயிற்சிக்கு அப்புறம் எதை எதிர்பார்க்கலாம், எதை எதிர்பார்க்க கூடாது, என்ன தீர்வுகள், அதை பற்றி அப்படி வரிசையாக பார்ப்போம். சிம்மராசிக்கு இதுவரைக்கும் கடந்த 2019ஆம் ஆண்டு வரைக்கும் மிகப்பெரிய அவஸ்தையில் இருந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த 2020 கோவிட் உலகமே ஊரே தவிச்சுக்கிட்டு இருந்தபோது இவங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் அப்படியே லைஃப் ஆரம்பிச்சிது. இந்த 21, 22, 23 இதெல்லாம் கொஞ்சம் நல்ல ஆண்டுகள் அப்படின்னு சொன்னாலும் மிக இல்லை. 2023ஆம் ஆண்டு பல சிம்மராசி அன்பர்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருந்த ஆண்டாக இருந்தாலும் கூட 2024 சிம்மராசிக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ஏற்றங்களை கொடுத்த ஆண்டு அப்படிங்கிறதுல இரண்டாம் கருத்து என்பது இருக்க முடியாது. ஒரு சில சிம்ம ராசிகளுக்கு, அன்பர்களுக்கு, நேயர்களுக்கு இது சரியாக வேலை செய்யலை அப்படின்னா உங்களுடைய பிறந்த ஜாதகம் என்பது அவ்வளவு மோசமான நிலையில் ஐசியூவில் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். மிச்சபடி 85% சிம்மராசி நேயர்களுக்கு 2020ஆம் ஆண்டிலிருந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருந்திருக்கும். அப்படி தான் கோச்சார ரீதியான பலன்கள் இருக்குது. சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாக வரப்போகுது. அதாவது இது நாள் வரைக்கும் கும்பராசியில் கண்டக சனியாக இருந்த சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் மீனராசியில் போய் அமரப்போகிறார். சிம்ம ராசியுடைய அதிபதி சூரியனும் சனியும் ஜென்ம விரோதிகள் அப்படின்னு சொன்னால் மிக இல்லை. கொஞ்சம் கூட ஒற்றுமை இல்லாத பகை கிரகங்கள், வீரிய பகை அப்படின்னு சொன்னால் அதில் மிக இல்லை, அதிவீரிய பகை. இப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு பொதுவாக ஏன் சனி பகவான் எதிரி? தத்துவப்படி ஜோதிட சாஸ்திரத்தில் சிம்மராசியுடைய அதிபதன் சூரியன் என்பவர் ஒளி தத்துவத்தை குறிப்பவர். சனி பகவான் சூரியனுடைய ஆர்பிட்டில், சூரியன் இருக்கிற இடத்துலேருந்து மிக தொலைவில் இருக்கக்கூடிய காரணம் 7th ஆர்பிட்டில் இருக்கிறதுனால அவர் இருள் கிரகமாக பார்க்கப்படுகிறார். புராண அடிப்படையில் சூரியன் சனியுடைய அப்பா. அந்த விதத்துலையும் 2 பேருக்கும் ஒத்துக்காது, தந்தை மகனுக்கும். இப்போது சனிப்பெயர்ச்சியானது சிம்மராசிக்கு என்னெல்லாம் செய்யும், சனிப்பெயர்ச்சியானது சிம்மராசிக்கு என்னெல்லாம் செய்யும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்ப்போம். இதுவரைக்கும் சிம்மராசிக்கு என்ன நடக்குதுங்கிறத பற்றி நம்ம சொன்னோம். ஓரளவுக்கு லைஃப் இப்போ தான் ரிவைவ் ஆகி ஒரு முன்னேற்ற பாதையில் போயிட்டு இருக்கக்கூடிய லட்சோபலட்ச சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். இந்த உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்ன நடக்கும், என்ன எதிர்பார்க்கலாம், எப்படி மாறும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஆன்லைன்லேயே வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பலன்களை துல்லியமாக கணித்து தர காத்து கொண்டிருக்கிறோம். மிச்சப்படத்தில் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சில சிம்மராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்குது. அதாவது செட்டிலே ஆகலை, இப்படி நடக்குது, இப்படி நடக்குது, இப்படி நடக்குது, இப்படி நடக்குது, இப்படி மாறி மாறி வாழ்க்கையில் ஏற்றமும் இறக்கமுமா இருக்குது. இது மறக்க முடியாது. சில சிம்மராசி என்பவர்களுக்கு சட்டுன்னு ஒரு ஏத்தம், அப்புறம் ஒரு இறக்கம், அப்புறம் திருப்பியும் ஒரு பெரிய ஏத்தம், அப்புறம் இறக்கம். இறக்கங்கள் கம்மியாகவும் ஏத்தங்கள் அதிகமாகவும் இருக்குது. இதுவும் இருக்குது. இது பெருவாரியான சிம்மராசினியர்களுக்கு. இப்போது சிம்மராசி என்பவர்கள் சனிப்பெயர்ச்சி 2025 எதை எதிர்பார்க்கலாம், நம்ம அதை பற்றி பார்ப்போம். அஷ்டம சனி, கும்பராசியில் கண்டக சனியாக இருந்த சனி பகவான் அஷ்டமஸ்தானம் மீனராசியில் வரும்போது மார்ச் 29, 2025 திருக்கணித பஞ்சாங்கப்படி
அஷ்டம சனியுடைய தாக்குதல் எப்படி இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். முக்கியமாக சிம்மராசிக்கு தேவையில்லாத அலைச்சல், மனசு அப்படியே போட்டு கசக்கி புளியிற மாதிரியான அமைப்பு, உறவுகளில் பிரச்சனை, பண வரவு கம்ப்ளீட்டாக தடபட்டு போகிறது, புதிய முயற்சிகள் தோல்வி அடைகிறது, எல்லாத்துக்கும் மேலே முக்கியமாக அலக்கழிக்கிறது. ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட 10 தடவை நடக்கிறது, போய் 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 வர்றது, வெயிட் பண்ண வைக்கிறது, காக்க வைக்கிறது, வச்சு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் காத்து அந்த விஷயம் நடக்காமையும் போகுது. இப்படி சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியானது இப்படி தான் வேலை செய்யும், இப்படி தான் இது நடக்கும். இதை எதிர்பார்க்கணும். இந்த பொய் பேசி பழக வேண்டாம். உண்மை இதுதான். இதை எதிர்பார்க்கணும். எப்படி இதுக்கு தீர்வு காணவுங்கிறத பற்றி கடைசியில் பேசுவோம். அடுத்தபடியாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிம்மராசிக்கு எஸ்பெஷலி ரியல் எஸ்டேட் துறை, ஹோட்டல் துறை, விவசாயம் தொழில் சார்ந்த தொழில்கள், அரசாங்க பதவிகளில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள், ஹோல்சேல் டீலர்ஷிப், மெட்டல்ஸ் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்களில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் அனைத்து பேருக்கும் மிகப்பெரிய அளவில் தொழிலில் முடக்கங்கள் காணப்படலாம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்தி பலன்கள் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் நாம் சொல்லக்கூடிய பலன்கள் கொஞ்சமாகவோ நிறையாகவோ மாறும். ஆனால் அஷ்டம சனி யாரையுமே ஸ்பேர் பண்ண மாட்டார். முக்கியமாக சிம்மராசிக்காரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, மனசளவில் நீங்கள் ரொம்ப 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 தைரியமாக இருக்க வேண்டிய நேரம்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த நேரம் தான். பயந்தீங்கன்னா முடிச்சிடும். வில் பவர், உங்களோட மனசில் இருக்கக்கூடிய தைரியம் தான் உங்களை காப்பாற்றும். இதை மனசில் நீங்கள் மறக்காமல் எழுதி வைங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. தன்னம்பிக்கை உங்களுக்கு நான் சொல்லி தெரியணுங்கிறதுல மனோ தைரியம், இதை வலியுறுத்துங்க. அடுத்த பாயிண்ட் என்னென்னா, சிம்மராசி அன்பர்கள் புதுசாக எந்த பிஸ்னஸையும் தயவு கூர்ந்து இந்த 2025 மார்ச் 29ஆம் தேதிக்கு அப்புறமா தொடங்க வேண்டாம். புதிய முயற்சிகள் இப்போலேருந்தே தொடங்க வேண்டாம். நம்ம செப்டம்பர் 2024 இருக்கும். இப்போலேருந்தே புதிய முயற்சிகள் தொடங்க வேண்டாம். நம்மளை தேரில் இழுத்து சந்தியில் கொண்டு விட்டுடும். புரியுதுங்களா? தேரை இழுத்து தெருவில் கொண்டு விட்டா மாதிரி ஆகிடும். அதனால ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். இப்போ சிம்மராசி அன்பர்களில் பல பேர் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. கூடிய மட்டும் நீங்கள் திருமணம் செய்வதை தவிர்க்கணும். இந்த காலகட்டங்கள் இந்த 2.5 வருஷத்தில் அல்ல திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா தயவு செய்து திருமணத்தை கொஞ்சம் செஞ்சுக்கிட்டாலும் கம்ப்ளீட்டாக அடங்கி போயிடுங்க. அது வாழ்க்கை முழுக்க எப்படியும் திருமணம் செஞ்சால் அடங்கி தான் போகணும். முக்கியமாக பெண்கள் சிம்மராசியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்காது அதெல்லாம் உங்களுடைய கணவர்மார்கள் செய்வாங்க. ஆண்கள் சிம்மராசியாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுடைய மூளையை அப்படியே பிரித்து தின்னுடுவாங்க. நீங்கள் அனுசரித்து தான் போகணும். முதல்ல 7.5 சனி, அஷ்டம சனி, இப்போ சிம்மராசிக்கு அஷ்டம சனி வருதுன்னா எதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம மனசில் முதல்ல செட் பண்ணிக்கணும். சூப்பராக நடக்கும், அப்படி நடக்கும், இப்படி நடக்கும்னா நடக்காது. மனசை முதல்ல ரெடி பண்ணிக்கணும். அப்போ தான் பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். தைரியமாகவும் நிம்மதியாகவும் பொறுமையாகவும் இருக்கும். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு. அதை பற்றி பார்ப்போம். அடுத்தபடியாக சிம்மராசி என்பர்கள் நீங்கள் எதிர்பார்ப்பை குறைச்சிக்கணும்னு இப்போ தான் சொன்னேன். அதே மாதிரி பணம் கொடுக்கறதுல வாங்கிறதுல ஹைலி காஷியஸாக இருக்கணும். நீங்கள் யாருக்காவது இப்போ பணம் கொடுத்தீங்கன்னா கங்கா ஜலத்தில் கொண்டு போய் போடுறதா நினச்சி கொடுத்துருங்க. திருப்பி அவங்க கொடுப்பாங்கன்னு நினச்சி கொடுக்காதீங்க. நட்பு முறியும், உறவு முறியும். அதே மாதிரி நீங்கள் யாருக்காவது வாக்கு கொடுக்குறீங்க, சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சும்மாவே நீங்கள் வாக்கு கொடுத்துருவீங்க. நான் அதெல்லாம் பண்ணிவிடுவேன், எனக்கு அதெல்லாம் ஈஸி, எனக்கு அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு வாக்கு கொடுப்பீங்க. இப்போ நீங்கள் வாக்கு கொடுத்தீங்கன்னா அஷ்டம சனி வர்றதுனால அப்படியே மாட்டிக்குவீங்க, லாக் ஆகிடுவீங்க. முன்னாடியும் போக முடியாமல் பின்னாடியும் போக, அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கிறதுனால தயவு செய்து யாருக்கும் தேவையில்லாமல் வாக்கு கொடுக்காதீங்க. இதை செய்வேன் அதை செய்வேன்னு கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுல உங்களோட பலம் என்ன அப்படிங்கிறது சிம்மராசிக்கு நல்லாவே தெரியும்.
அதோட முக்கியமானது இப்போ என்னென்னா, உங்களோட பலவீனத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப டீப்பாக சொல்கிறேன். உங்களோட பலவீனம் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பலம் என்பது எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். உங்களோட பலவீனத்தை தெரிஞ்சு அந்த பலவீனத்தில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணும், ஹைடு பண்ணி வச்சுக்கணும், மறைக்கணும், ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். பொறுமை தான் உங்களுடைய மிகச்சிறந்த ஆயுதம். சகிப்புத்தன்மை தான் உங்களுடைய மகுடம். இப்போலேருந்து இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில், இந்த அஷ்டம சனி 2.5 வருஷத்தில் என்ன நடக்கும் சார்? என்ன சனி போண்டியாக்கி இன்சால்வெண்ட் ஆக்கி தெருவில் நிறுத்திடுவாரா? சத்தியமாக இல்லை. கணவன் மனைவி பிரிஞ்சு, குடும்பமாக பிரிஞ்சு விவாகரத்தாயிருமா? சத்தியமாக இல்லை. வேலையெல்லாம் இழந்து பணப்பிரச்சனையில் தெருவுக்கே வந்துடுவேனா? கண்டிப்பாக இல்லை. இப்போ என்னதான் நடக்கும்? உங்கள் மனம் பக்குவப்படும். அனுபவத்தினால் உங்கள் மனம் மிகப்பெரிய அளவில் மெச்சூரிட்டி அடையும். சிம்மராசிக்கு மெச்சூரிட்டிக்கும் சம்மந்தம் கிடையாது. பொதுவாகவே சிம்மராசியில் இருக்கக்கூடிய தான் எல்லாம் நினைக்கக்கூடிய மனப்பான்மை பிறவிலேயே இருக்கும். மனம் என்பது பக்குவப்படும். மனம் என்பது இந்த அனுபவங்களின் மூலியமாக முதிர்ச்சி அடையும் அப்படிங்கிறது நம்பலாம். அதே மாதிரி சிம்மராசி என்பர்கள் நல்லா நீங்கள் அப்ராடு போய் படிக்கணும், வேலை செய்யணும், கல்யாணம் பண்ணிக்கணும், குடும்பம் நடத்தணும், இதுதான் சரியான நேரம். ஊரை விட்டே ஓடிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் அப்ராடு யார் யாருக்கு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அப்ராடில் போய் செட்டில் ஆகணும், படிக்கணும், வேலை செய்யணுங்கிற ஆசை யாருக்கு இருக்கோ, இப்போ ப்ராசஸ் பண்ணி கடலை தாண்டி போனீங்கன்னா இந்த எஃபெக்டில் பாதி கம்மியாயிடும். ஓரளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் மிஞ்சும். இது உண்மையான விஷயம். அது வேணுமட்டே நான் என் உடம்புல புலி மாதிரி கோடு போட்டுக்கணும் அப்படி இல்லை. உங்களோட படிப்பு சம்மந்தப்பட்ட, உண்மையிலேயே உங்களுக்கு கல்வி சம்மந்தப்பட்ட, உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட, உங்களுடைய திருமணம் சம்மந்தப்பட்ட அப்ராடில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா அதை பர்சீவ் பண்ணுங்கள். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 7.5 சனியானது முதல்ல உங்களுக்கு கொடுக்க வெயிட் பண்ணது அவமானங்கள். முதல் பாயிண்ட். இந்த அவமானங்கள் வரும்போது மனசு நொந்து, சிம்மராசி நார்மலாகவே ஏதாவது சின்ன விஷயம்னாலே மனசு அப்படி நொறுங்கிடுவீங்க. இந்த அவமானங்கள்னால மனசு நொறுகாமல் இருக்கிறதுக்கு நான் சில விஷயங்கள் இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன், பாருங்கள். 2, பணம் பெரிய அளவில் இழக்கிறது. ரொம்ப ஜாகிரதையாக இன்வெஸ்ட்மெண்ட்டு, கடன் கொடுக்கறது, பார்க்கறது, போக்குறதெல்லாம் ஜாகிரதையாக இருக்கணும். 3, உடல் ஆரோக்கியம், ஹெல்த்தை கவனமாக பார்த்துக்கணும். சிம்மராசிக்கு ஹெல்த்தை பற்றி கேரே கிடையாது. அது ஏதோ தெய்வ புண்ணியத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த மாதிரி இல்லை. ஹெல்த்தை ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கணும். 4, விபத்துகளை தவிர்க்க வேண்டும். வேகமாக போகிறேன், 2 வீலரில் போகிறேன், லாங் டிஸ்டன்ஸ் போகிறேன், காரில் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறேன், தயவுசெய்து தவிர்க்க வேண்டும். 5, அவசரப்படுறது. அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறது, அவசரப்பட்டு பேசுறது, இதை நீங்கள் உடனே விடணும். இல்லைன்னா அதோட விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய காரணத்தினால அஷ்டம சனியில் நம்ம என்ன பெரிய ஒரு மாளிகை கட்டும், அரசன் ஆகிடுவோம் நான் எதிர்பார்க்க முடியும்? அஷ்டம சனினா அஷ்டம சனி தான், இதைத்தான் எதிர்பார்க்கணும். ஆனால் இதில் எப்படி இதை கம்மி பண்ணி குறைச்சி வாழ்க்கையில் ப்ராக்ரஸை ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேசுகிறோம். ஸோ இதுக்கெல்லாம் தீர்வு என்னென்னா, முதல் தீர்வு கண்டிப்பாக திருநள்ளாறில் இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர் நலத்தீர்த்தத்தில் குளித்து சுவாமியை தரிசனம் பண்ணி, அபிஷேகம் பண்ணி, கோலை மலர்களால் அவருக்கு ஆராதனை பண்ணி, வெளியில் உங்களால் முடிஞ்ச உணவையும் ஆடையையும் தானமாக கொடுக்கும்போது பெரும் அளவில் இந்த அஷ்டம சனியுடைய தாக்குதலிலிருந்து தப்ப முடியும். 2, இந்த காலகட்டத்தில் சனீஸ்வரன் பகவானுடைய காயத்ரி மந்திரம் என்பது ரொம்ப ரொம்ப தாரக மந்திரம். ஓம் காகத்வஜாய வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாக. இந்த மந்திரத்தை 108 முறை தினமும் ஜபம் செய்யணும். 3, 10 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு படிப்பிற்காக தானம் செய்வது, தர்மம் செய்வது, படிப்பு செலவை மொத்தமாக ஏற்றுக்கிறது, அவரவர் வசதிக்கேற்ப உணவு, ஆடைகள் போன்ற விஷயங்களை ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பது, ஹெல்ப் பண்ணுவது, வாலண்டரி சர்வீஸ் பண்ணுவது, முதியவர்களுக்கு பணி செய்வது, இந்த மாதிரி போன்ற விஷயங்கள்னால மட்டுமே தான் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க முடியுமே தவிர வேறு எந்த ஒரு உங்களை படிப்பாலேயோ, உங்களோட பதவியாலேயோ, பணத்தாலேயோ உங்களை யாருமே காப்பாற்ற முடியாது. தெய்வத்துடைய விஷயம், இறைவனுடைய விஷயம், தர்மத்துக்கு மட்டும்தான் இறைவன் கட்டுப்பட்டவராக மாறுகிறாரே தவிர வேறு எதற்கும் அல்ல. தர்மம் தலை காக்கும் என்று கூறி கன்னிராசி இந்த வீடியோவை எப்படி தொகுத்து வழங்கணும்னு நினைக்கிறோம்னு சொன்னால், கன்னிராசிக்கு ஜென்ரலாக இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத பற்றி ஒரு 3 இல்லை 4 புல்லட் பாயிண்ட்டு. அதுக்கடுத்து வரக்கூடிய சனி பயிற்சினால் என்னென்ன விஷயங்கள் நல்லது இருக்குது, எது விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும், இருக்க வேண்டியது இருந்தால் எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக நாம் எப்படி பரிகாரங்கள், எப்படி தப்பித்துக் கொள்வது, எப்படி அதை ஃபேஸ் பண்ணுவது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுவோம். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள்,
சத்தியமாக கன்னிராசியில் இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை தயவு கூர்ந்து அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கும். கன்னிராசி காலபுருஷனுடைய 6ஆம் வீடு, புதன் பகவான் ஆட்சியும் பெற்று உச்சமும் பெறுகின்ற ஒரே வீடு கன்னிராசி. கன்னிராசி நேயர்கள் எந்த ஒரு பிரச்சனைகளிலும் எந்த ஒரு எதிர்ப்புகளையும் சமாளித்து எளிதாக வெற்றி கொள்ளக்கூடிய தன்மை என்பது பிறப்பிலேயே இருக்கும். நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். கன்னிராசி நேயர்கள் தனக்கே தான் எதிரியாக இருக்கக்கூடியது கன்னிராசி. எவ்வளவுதான் ஞானம், உலக அறிவு, பக்குவம், நிதானம் எல்லாம் இருந்தாலும் கூட சற்று தடுமாற்றமும் எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் மற்றவங்களுக்கு செய்யும் போது வேலை செய்யும், நமக்கு செய்யும் போது வேலை செய்யாது. இதுதான் கன்னிராசியுடைய ரகசியம். நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி பண்ணால் அவங்களுக்கு நல்லபடியாக நடக்கும், உங்களுக்கே உங்களுடைய அறிவை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை செய்யாது. இதுதான் கன்னிராசியுடைய மகிமை. இப்போ இப்படிப்பட்ட கன்னிராசிக்கு அடுத்து வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி பலன்கள், அதாவது சனிப்பெயர்ச்சி, சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் 2.5 வருஷம் பிரவேசிக்கிறார். இந்த சனிப்பெயர்ச்சியானது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம நல்ல விரிவாக பேச போகிறோம். ஒவ்வொரு கன்னிராசினியர்களுடைய மனசில் ஓடுறது தான் வாழ்க்கை துணையை எப்படி சமாளிக்கிறது, நமக்கு இருக்கக்கூடிய பொண்டாட்டியோ கணவனையோ எப்படி சமாளிக்கிறது. தினசரி நம்ம என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, வம்பு பண்ணுறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க. இதை எப்படி சமாளித்து கொண்டு வருது, குடும்பங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களை எப்படி தீர்வு பண்ணுறது, குழந்தைகளை எப்படி பாதுகாத்து அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை எப்படி கொடுக்கறது. இந்த எண்ணம் இல்லாத கன்னிராசினியர்கள் இருக்கவே முடியாது. ஆக இந்த மாதிரியான அமைப்புகளில் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கன்னிராசினியர்களுக்கும் இந்த வீடியோ ஒரு விடிவெள்ளியாக இருக்கும். எப்படின்னு சொன்னீங்கன்னா, சனிப்பெயர்ச்சி தற்சமயம் உங்களுடைய 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு பயிரவிருக்கிறார். இந்த 6ஆம் வீடு கடன், நோய், மறைமுக எதிரிகளை குறிப்பதாகும். 7ஆம் வீடு என்பது திருமண வாழ்க்கை, வாழ்க்கை துணை, இதையெல்லாம் குறிக்கதாகும். ஏற்கனவே நம்ம வீட்டில் 7.5 சனி இருக்குது. இதுக்கு தவிர இப்போ சனி பகவான் வேற சமசப்தமும் கண்டக சனியாக மாற போகிறாரா, இந்த பாயிண்டில் வேற. இப்போ எப்போவுமே சனி பகவான் ராசியை பார்ப்பது என்பது நல்லதல்ல. உங்களுக்கு சனி பகவான் நல்ல கிரகமாக ஜாதகத்தில் இருந்தாலும் கோச்சார ரீதியாக அவர் உங்களுக்கு சில கெடுபலன்களை செய்ய கடமைப்பட்டவர். ஆக இந்த அர்த்தத்தில் சனி பகவானுடைய பார்வையாக விழும்போது 7ஆம் இடத்துல அவர் உட்காரும்பொழுது எதிர்மறையான எண்ணங்கள் வரும். முதல் பாயிண்ட், அதாவது சனிப்பெயர்ச்சி பலன்களுடைய முதல் இது என்னென்னா, நம்ம சிந்திக்கிறது. ஏற்கனவே நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட சிந்தனைகள் எல்லாம் மற்றவங்களுக்கு நல்ல உதவியாக இருக்கும், நமக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. இதில் சனி வேறு நம்மளை எதிர்மறையான சிந்தனையோட சமசப்தம பாதத்தில் பார்க்க போகிறாரு. இப்போ நம்மளோட சிந்தனைகள் நமக்கு எதிராக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. சிந்தனைகள் எதிராக வேலை செய்யுது அப்படின்னா சொற்களும் செயல்களும் தடுமாற்றம் ஏற்படும். இப்போது எண்ணம், பேச்சு, நம்ம செயல்பாடுகள்லாம் தப்பாச்சுன்னு சொன்னால் வாழ்க்கையில் என்ன ஆகும், பிரச்சனைகள் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டுனா. சனிப்பெயர்ச்சி வீடியோவில் உட்காந்துட்டு ஆஹா ஓஹோ உங்களுக்கு அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் இதெல்லாம் நம்ம பேசவே முடியாது. அப்படி யாராவது பேசுகிறாங்கன்னாலே அது பொய் தான். 7.5 சனி, அஷ்டம சனியில் உட்காந்து அதை பேச முடியாது. அதே சமயத்தில் கண்டக சனி கிட்டத்தட்ட 7.5 சனி அஷ்டம சனிக்கு ஈக்குவலான சனி. அர்த்தாஷ்டம சனி கண்டக சனியும் ஈக்குவலான சனி தான். 10 வருஷம் சனி பாடா படுத்துவர். ஒன்று ஜென்ம சனியில் 2.5 வருஷத்தில், அதே மாதிரி அஷ்டம சனியில் 2.5 வருஷத்தில், அதே மாதிரி அர்த்தாஷ்டம சனி 2.5 வருஷத்தில், அதே மாதிரி கண்டக சனி 2.5 வருஷத்தில். பணத்தை இழக்கிறது, பொருளை இழக்க செய்வார், தொழிலில் மந்தத்தை ஏற்படுத்துவார். நீங்கள் செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும், ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, இப்போ உங்களுக்கு கண்டக சனி ஆரம்பிக்க போகுது. சனி பகவான் என்ன செய்வார்னா உங்களோட முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துறாரு. அதாவது ஒரு ப்ரமோஷன், ஒரு இன்சென்டிவ் வர மாதிரி சூழ்நிலைகள் கொஞ்சம் இருந்தால் கூட, ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா கூட எவனோ ஒருத்தன் நமக்குன்னே ட்ரெயின், ஃப்ளைட்டெல்லாம் பிடிச்சிட்டு அதை கெடுத்துட்டு போயிடுவான். இதெல்லாம் செய்வார். சரி, இதுக்கு அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னா, வீட்டில் ஆகவே நமக்கு ஏழை பொருத்தம். அதாவது கல்யாணமான காலத்துலேருந்தே நமக்கு பிரச்சனைகள் நிறைய இருக்குது. இப்போ இந்த இது வேறு சேர்ந்துட்டதுனால சோழியும் குடியும் விரிச்சிட்டு ஆடுங்கிற மாதிரி பிரச்சனைகளை குடும்பத்தில் ஏற்படக்கூடும். சார் சூப்பராக இருக்கும் சார், ஒன்று நம்ம நல்லபடியாக சொன்னால் பொய் சொல்கிறாருங்கிறது, இல்லை உள்ளதை உள்ளபடியே சொன்னால் நெகட்டிவாக பேசுகிறாருங்கிறது. இதை பற்றிலாம் நம்ம கவலையே பட போகிறதில்ல. நம்ம என்ன பேசுகிறோமோ பேசிகிட்டே இருக்க போகிறோம். ஆக வீட்டில் குழப்பங்கள் ஓடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முக்கியமாக இதை தவிர்க்கிறதுக்கு பேச்சை கம்மி பண்ணணும். எதை வேணால் நினச்சிக்கிட்டோம். மனசுக்குள்ளே இப்போது நம்மளை ஒருத்தங்க எதிர்க்கணும் நினச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நாம் நல்லதை சொன்னால் மட்டும் மாறவா போகிறாங்க? புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, புரியாதவங்களுக்கு சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. இதுதான் விஷயம்.
இப்போ நம்மளை பற்றி ஒருத்தங்க என்ன நினைக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க என்ன நினைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை தான் நினைப்பாங்க. நம்ம என்ன சொன்னாலும் செஞ்சாலும் அவங்க நினைக்க போகிறத அவங்க நினைப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களில் பேச்சை கம்மி பண்ணால் பிரச்சனைகளை, அதோடைய வீரியத்தை கம்மி பண்ண முடியும். அதுதான் முக்கியம். ரெண்டாவது, குடும்ப தகராறுகள், பிரிவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அனுசரித்து போகிறது நல்லது. விட்டு கொடுத்து போனவங்க கெட்டு போனது இல்லை. மூணாவது, நீண்ட காலமாக நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் அருமையாக நிறைவேறும். நீங்கள் நீண்ட காலமாக நினச்சிட்டு இருக்கிற ஒரு பெரிய நல்ல விஷயம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கு நிறைய பலன்கள் உண்டு, நல்ல விஷயங்கள் நடக்கும். என்னடா இது கண்டக சனியில் எப்படின்னா கெட்டதும் நடக்கும், நல்லதும் நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்கள், பண வரவு ஏதாவதுன்னா அது வரும். அதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா கன்னி ராசிக்கு மட்டும் சனி பகவான் அவ்வளோ வேண்டப்பட்டவர். கிட்டத்தட்ட சனி பகவான் வந்து கன்னி ராசிக்கு வந்து பூர்வ ஜென்மாதிபதிங்கிறதுனால, கிட்டத்தட்ட இல்லை பூர்வ ஜென்மாதிபதிங்கிறதுனால அனைத்து விதமான நல்ல விஷயங்களையும் செய்ய கடமைப்பட்டவராக இருக்கார். ஆனால் சனி பார்வை வந்து சில துரதிருஷ்டவசமான விஷயங்களை செய்யும். உங்களை மந்தப்படுத்தும், லேசியாக்கும், சோம்பேறித்தனத்தை கொடுக்கும். ஒரு விஷயத்தை இன்னைக்கு செய்யணும்னா நாளைக்கு செஞ்சுக்கலாம் நினைப்பீங்க. இதெல்லாம் தவிர்க்க வேண்டும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஈஸ்வர ஆலயங்களில் நீங்கள் செய்யக்கூடிய தர்ம காரியங்கள் உங்கள் கூடவே வரும். அடுத்தபடியாக உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு நல்ல தசை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த சனி பயிற்சியை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். சுய ஜாதகத்தில் வலுவான திசைகள், தசாபுக்திகள் நடக்குதுன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். முக்கியமாக நம்ம சொல்ல வர்றது தான், பேசுறது, பேச்சுவார்த்தை ரொம்ப 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 கவனங்கள் தேவை. ஆஃபீஸ்லேயா இருக்கட்டும், வீட்லையா இருக்கட்டும். இப்போ சனி பகவானுடைய சனிப்பயிற்சி பலன்களை பற்றி பேசும்போது அடுத்து இருக்கக்கூடிய நிதர்சன நீண்டகால கிரகங்களான குரு, ராகு, கேது பற்றி பேசாமல் இருக்க முடியாது. தற்சமயம் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் குரு பகவான், தற்சமயம் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் குரு பகவான் பிரவேசிக்கிறார். அந்த 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு சில விஷயங்களில் உங்கள் ராசியை அவர் பார்ப்பதனால உங்களுக்கு அவர் ஆக மாட்டாருன்னாலும் கூட குரு பார்வை மேலானது. குரு உங்களுக்கு ஆக மாட்டார், குரு பார்வை மேலானது. அந்த விஷயத்தில் நல்லதுகள் நடக்கும். திருமண தடைகள் நீங்கி புதிய திருமணங்கள் நடக்கும். திருமண தாமதங்கள் நீக்கப்படும். நல்ல வரன்கள் அமையும். நல்ல புத்தி, அதாவது படிப்பு, வேலை போன்ற விஷயங்கள் நல்ல செய்திகளை எட்டும். இதெல்லாம் நடக்கும். தற்சமயம் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு சனியுடன் சேருவார். எப்பொழுது? அவர் பயிற்சியாகிறதுக்கு முன்னாடி. சனியுடன் சேரக்கூடிய ராகு சில தேவையில்லாத நட்புகளை உங்கள் முன்னாடி கொண்டு வருவார், உங்கள் வாழ்க்கையை வந்து திசை திருப்பதற்காக. அங்கே தான் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும். உங்களோட ராசியில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு கண்டிப்பாக உடல் சம்பந்தப்பட்ட, ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட உபாதைகளை தர கண்டிப்பாக கடமைப்பட்டவர். இதில் நம்ம நேரத்துக்கு உணவு சாப்பிட்றது, நேரத்துக்கு தூங்குறது, தேவையில்லாத மொபைல்லாம் அவாய்ட் பண்ணுறதெல்லாம் நம்ம பண்ணணும். அடுத்தபடியாக சனி பகவானுடைய பயிற்சி மீனராசிக்கு ஆனவனே சனியுடைய 3ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்ப்பதனால கண்டிப்பாக தந்தையாரை விட்டு பிரிந்து தூரதேசம், தூர மாநிலம் போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அவருடைய 7ஆம் பார்வை உங்கள் ராசியின் மீதே பார்ப்பதனால உங்களுக்கு சில உடல் உபாதைகள் வரக்கூடும். கொஞ்சம் லேசினஸ், மந்தமாக வேலை செய்கிறது, மந்தமாக மைண்டு ஒர்க் பண்ணாத மாதிரி இருக்கிறது, மைண்டு சரியாக வேலை செய்யாமல் இருக்குது, கிருன்னு இருக்கக்கூடிய ஆள் கூட கொஞ்சம் லேசாக செயல்படுறது, விட்டுட்டு போகிறது, விலகி இருக்கிறது மாதிரியான எண்ணங்கள் வரும். டிட்டாச்மெண்ட் எல்லாம் வரும். சந்நியாசம் வாங்கலாங்கிற எண்ணங்கள்லாம் வரும். அடுத்தபடியாக உங்களுடைய சனி பகவான் 10ஆம் பார்வையாக உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்ப்பதனால் கண்டிப்பாக நிலம், வீடு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்டேஷனில் குளறுபடிகள் வரும். நீங்கள் கையெழுத்து போடும் போதோ, கேரண்டி கையெழுத்து போடும் போதோ ஒரு தடவைக்கு 10 தடவை யோசித்து கையெழுத்து போடணும். அது ரொம்ப முக்கியமானது. அப்போ இத்தனை சனி 3, 7, 10 பார்வைகளால் இந்த தொல்லைகள் வரும். இந்த பரிகாரம் அப்படின்னு எடுத்தோம்னா முதல் பரிகாரம் திருநள்ளாறில் இருக்கக்கூடிய, காரைக்கால் பக்கத்தில் திருநள்ளாறில் இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர், அவரை தரிசனம் செய்வது கண்டிப்பாக மிகப்பெரிய பரிகாரம். அவரை தரிசனம் செய்து அங்கே இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் செய்து வெளியில் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஏழைமார்களுக்கெல்லாம் தான தர்மங்கள் செய்ய மிகப்பெரிய அளவில் நலத்தீர்த்தத்தில் குளித்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய மாறுதல்கள் கிடைக்கும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பிரதோஷம் தோறும் சிவ ஆலயங்களில் நீங்கள் செய்யக்கூடிய தர்ம காரியங்கள், உணவோ ஆடையோ உங்களால் எது முடியுமோ செய்யணும். 3வது, படிக்கிறதுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற சின்ன குழந்தைகளுக்கு 10 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்காக நோட்டு புஸ்தகம் வாங்கி உங்களால் இயன்ற உதவிகளை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அத்துணை தடைகளையும் தாண்டி வெற்றி கொள்வீர்கள். ஆக சனிப்பயிற்சியில் கலந்த பலன்களை கொடுக்க இந்த சனி பகவான் பெயர்ந்து வருகிறார். நிறைய நல்ல பலன்கள், கொஞ்சம் கெட்ட பலன்கள். அந்த பலன்கள் எப்படி ஜாகிரதையாக இருக்கணுங்கிறத பற்றி பேசணும். இந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போது துலாம் ராசி. இந்த வீடியோவை எப்படி நம்ம தொகுத்து வழங்கணும்னு ஆசைப்படுறோம்னா
துலாம் ராசினியர்களுடைய ஜென்ரல் நேச்சர், அவங்களுடைய குணாதிசயங்கள். இப்போ சனி பயிற்சியில் எதை எதிர்பார்க்கலாம், எதை எதிர்பார்க்கக்கூடாது, என்ன தீர்வு பரிகாரங்கள், அதை பற்றி பேசுகிறோம். அதுக்கு பிறகு கடைசியாக உங்களுடைய கண்டிப்பாக வெற்றிக்கான வழிகளையும் சொல்ல போகிறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்கன்னா தயவு கூர்ந்து அவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவினால் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் உதவியாக இருக்கும். ஆக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி காலபுருஷனுடைய 7ஆம் வீடு துலாம் ராசி. சனி பகவானே உச்சம் பெறக்கூடிய தர்மம் பெற்ற துலாம் ராசி. 12 ராசிகளில் துலாம் ஸ்பெஷல். எப்படின்னு கேட்டிங்கன்னா, தர்மத்தின் வழி போகக்கூடிய அத்துணை துலாம் ராசினியர்களும் தர்மத்தின் தலைவர்களாக ஜொலிக்கிறார்கள். தர்மத்தின் வழி தான் நடப்பாங்க. சட்ட மேதைகள், போலீஸ்காரர்கள், காவல்துறை அன்பர்கள், மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் என்றால் அது மிக இல்லை. துலாம் ராசிக்குன்னு பல ஸ்பெஷாலிட்டிஸ் உண்டு. பாயிண்ட் நம்பர் 1, யாரையுமே ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது எல்லோரையுமே சமமாக பார்க்கக்கூடிய ஒரு குணாதிசயம் துலாம் ராசி என்பர்களுக்கு உண்டு. 2, துலாம் ராசி என்பர்களால் அடுத்தவர்களை காயப்படுத்த முடியாது. 3, துலாம் ராசி என்பர்களை ஏமாறத்தான் தெரியும், ஏமாற்ற தெரியாது. 4, துலாம் ராசி என்பர்களுக்கு கடினமாக உழைக்க தெரியும். அதில் என்ன பலன் வருது, என்ன ஏது, எந்த கணக்கும் தெரியாது, வழக்கும் தெரியாது. 5, துலாம் ராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் வாழ்க்கை துணையாக அவங்கள டாமினேட் பண்ணுற மாதிரி வரும். உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களை டாமினேட் பண்ணுற மாதிரி தான் வருவாங்க. இதுதான் உங்களை வம்புக்குன்னா பேசியே கொண்டுடுவாங்க. அப்படிங்கிற அளவில் தான் வாழ்க்கை துணை வருவாங்க. இப்போ ஒட்டு மொத்தத்தில் எல்லோருக்கும் அல்ல, பெரும்பாலும் இப்போ துலாம் ராசினியர்களுக்கு சனி பயிற்சியானது எப்படி இருக்கும்? முக்கிய கிரகங்களான 4 கிரகங்கள் சனி, குரு, ராகு, கேது, இவங்களை பற்றி நம்ம பேசுவோம். தற்சமயம் உங்களுடைய 5ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களோட 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு மார்ச் 29, 2025 திருக்கணித பஞ்சாங்கப்படி பெயர்கிறார். இப்படி பெயரக்கூடிய சனி பகவான் எப்பவுமே ராசிக்கு 3, 6, 11, 12 இந்த இடத்துல சனி இருந்தாலும் யோகம். அந்த வரிசையில் 30 வருஷ சுழற்சியில் இந்த வரக்கூடிய 2.5 வருஷமானது துலாம் ராசி என்பவர்களுக்கு ஓஹோன்னு இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதுதான் உண்மையும் கூட. என்னுடைய பல ஸ்பீச்சஸை நீங்கள் கேட்டிருப்பீங்க. வெட்டு 1 துண்டு 2 நம்ம சொல்லக்கூடிய ஆள். நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். பல கமெண்ட்ஸில் நெகட்டிவாக பேசுகிறேன்னு கூட சொல்லுவாங்க. அதை பற்றி கவலைப்படுறதில்லை. ஆக துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த வருகின்ற சனிப்பயிற்சியானது மிகப்பெரிய அளவில் ஏற்றங்களை தரக்கூடிய சனிப்பயிற்சி. ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஹோட்டல் அதிபர்களாக இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்கள், ரியல் எஸ்டேட் அதிபர்களாக இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்கள், வக்கீல்கள், நீதிபதிகள், ஜட்ஜஸ் அண்ட் அட்வொகேட்ஸாக இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்கள், போலீஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்கள், அரசியல் தலைவர்கள், மிகப்பெரிய லீடர்ஸாக இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் லீடர்ஸாக இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்கள், அத்துணை பேருக்கும் இந்த பயிற்சியானது மிகப்பெரிய அளவில் ஏற்றங்களையும் மிகப்பெரிய அளவில் நல்ல பாதிப்புகளையும் கொடுக்கக்கூடிய அளவில் வருகிறது. இது 1. 2, தற்சமயம் இருக்கக்கூடிய ராகு, மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு அங்கே சனியோடு சேருவதனால் கண்டிப்பாக நண்பர்களாலும், பெண் யாரோ ஒருவராலும், ஆண் யாரோ ஒருவராலும் தேவையில்லாத உறவு காரணமாக பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஜாகிரதையாக இருக்கணுங்கிறதுக்காக வெளிப்படையாக சொல்கிறோம். 3, இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். அதாவது ரிஷபத்தில் பயிர்ந்து விட்டார். மே 1ஆம் தேதி அவர் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு வந்துட்டார். இப்போ ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு அவர் ஆக மாட்டார். ரோகாதிபதிங்கிறதுனால 6ல் இருக்கக்கூடியவர் 8ல் மறைஞ்சா இருக்கிற இடத்த விட்டு வேறு இடம் பெயரக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். அதாவது தன் இருக்கக்கூடிய நாடுலேருந்து வெளிநாடு செல்லக்கூடிய யோகம், வெளிநாடுல கல்வி பயிலக்கூடிய யோகம், வெளிநாட்டில் கல்யாணம் பண்ணக்கூடிய யோகம், வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகக்கூடிய யோகம், வேலையெல்லாம் கிடச்சி இந்த யோகங்கள் உங்கள் கையில் வரும். இதை நீங்கள் பயன்படுத்துறது உங்ககிட்ட தான் இருக்குது. 5, தற்சமயம் உங்களுடைய 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பர்ஃபெக்ட் பிக்சர், பர்ஃபெக்டாக இருக்கார். உங்களுக்கு ஞானத்தையும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்தையும் சரியான எண்ணத்தையும் போதிக்கக்கூடிய கேது சரியான இடத்தில் உட்கார்ந்திருக்கிறார். இந்த சனி பகவானுடைய பயிற்சி என்பது 6ஆம் இடத்திற்கு 5ஆம் இடத்திலிருந்து பயிரும்பொழுது 5ஆம் இடம் உங்களுக்கு ராசியான இடம். உங்களுக்கு சனி பகவானுக்கு பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி ஆட்சி பெற்றார் ராசிக்கு. ஆனால் 6ஆம் இடத்துல அவர் பெறும்போது அதை விட யோகமாக இருக்கும். ஏன்னா சனி பொறுத்த வரைக்கும் பாவகிரகம்ன்றதுனால மறைவு பெறும்போது அதீத சுபபலனாக மாறும். என்ன நடக்கும்? வீடு புதுசாக, நிலம் புதுசாக வாங்கணும், அப்பார்ட்மெண்ட் வாங்கணும், வீடு வாங்கணும், உடனே புக் பண்ணலாம். வேறு என்ன செய்யலாம்? ஒரு கார் வாங்கணும்,
ரொம்ப வருஷ கனவு தாராளமாக தைரியமாக போய் வாங்கலாம். நல்ல உணவை சாப்பிடலாம், சுற்றி வரலாம். ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த மூச்சு நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், சுவாசம் சம்பந்தப்பட்ட வியாதிகள், அடிவயிறு பகுதி சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போ அதில் மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடியதெல்லாம் பொது பலன்கள். உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் எடுத்து தான் துல்லியமாக உங்களுக்கான வாழ்க்கையில் என்ன இருக்குது, எதை செய்ய முடியும் முடியாதுங்கிறத பற்றி தெளிவாக சொல்ல முடியும். ஆக ஒட்டு மொத்தத்தில் இந்த சனி பயிற்சியானது துலாம் ராசி என்பவர்களுக்கு பல வகைகளில், இப்போ பணம் சம்பந்தப்பட்ட வகைகளில், பொருள் வேலை உயர்வு சம்பந்தப்பட்ட வகைகளில், புத்திர பாக்கியம் சம்பந்தப்பட்ட வகைகளில், நிறைய ஆரோக்கியம் அந்த மட்டை தவிர, ஆரோக்கிய விஷயத்தை தவிர எல்லா விஷயத்திலையுமே உங்களுக்கு மேன்மையான நல்ல பலன்களை தருவதற்காக வருகிறார் இந்த சனி பகவான். 3வது 4வது முக்கியமான பாயிண்ட், உங்களுடைய எதிரிகள் யாருன்னு கண்டுபிடிச்சு இந்த அடுத்த 2.5 வருஷத்துக்குள்ள அவங்கெல்லாம் வெக்கப்படுற அளவுக்கு நீங்கள் முன்னேறி காமிக்க போறீங்கன்றது தான் அதிசயமான உண்மை. அதுக்கு அடுத்தது திடீர் அதிர்ஷ்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு துலாம் ராசி என்பவர்களுக்கு. திடீர்னு ஒரு ப்ரமோஷன், திடீர்னு பண வரவு, மெதுவாக இந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட ஹெல்த் தான் மெயின் ஆஸ்பெக்ட், அதில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். இப்போ சனி பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தில் வந்தாலும் அவருடைய 3ஆம் பார்வையால் உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்தை பார்ப்பார். அதுதான் நம்ம ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறோம். தேவையில்லாத வம்பு வழக்குகளாக போகக்கூடாது, தேவையில்லாததெல்லாம் சாப்பிடக்கூடாது, தேவையில்லாத நேரத்தில் தூங்கக்கூடாது. அதுவே சனி பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 12ஆம் வீட்டை பார்ப்பதனால் தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட உறவுகளில் தற்காப்பு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சனி பகவான் உங்களுடைய 3ஆம் வீட்டை அவருடைய 10ஆம் பார்வையாக பார்ப்பதனால கூட பிறந்த அண்ணா தங்கை அக்கா தம்பி கிட்ட பிரச்சனைகள் வரும், சண்டை சச்சரவுகள் வந்தே தீரும். கவனமாக இருக்கணும். நண்பர் எவனோ உங்களை கூட இருந்து ஏமாத்திடுவான், இதில் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லிட்டோம். தீர்வு என்ன? முதல் தீர்வு பாயிண்ட் நம்பர் 1, திருநள்ளாறில் இருக்கக்கூடிய சனி பகவான், காரைக்காலில் இருக்கக்கூடிய திருநள்ளாறில் இருக்கக்கூடிய சனி பகவான் தர்பாரண்யேஸ்வரர் அவருக்கு அபிஷேகம் செய்து நல தீர்த்தத்தில் குளித்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அங்கே இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு கோவிலுக்கு வெளியில் நீங்கள் தான தர்மங்களை செய்யும் பொழுது நல்ல பலன்கள் கிடைக்கும். 2, உங்களால் முடிஞ்ச வாலண்டரி சர்வீஸ், ஈஸ்வர ஆலயங்களில் வாலண்டரி சர்வீஸ் பண்ணும்போது மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும். 3, நடக்கவே நடக்காது, தோற்று போயிட்டான் லைஃப்பில் அப்படின்னு இருக்கவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். உங்களால் முடிஞ்ச தர்மங்களை செய்யுங்க. உங்களுக்கே வழி இல்லைன்னா கூட 10 ரூபா இருந்தால் 1 ரூபா தர்மம் செய்யுங்க, 100 ரூபா இருந்தால் 10 ரூபா தர்மம் செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச தர்மங்களை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரங்களை எட்ட அது உறுதுணையாக இருக்கும் என்று கூறி இன்று நம்ம பார்க்கவிருப்பது சூப்பர் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் வரிசையில் சனி பயிற்சி பலன்கள் 2025 வருகின்ற மார்ச் 29, 2025 அன்னைக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயரக்கூடிய சனி பகவான் அவர் தரக்கூடிய பயிற்சி பலன்கள் வரிசையில் மேஷம் முதல் துலாம் ராசி வரை பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது விருச்சிக ராசி. இந்த பயிற்சிகளில் நம்பர் 1 அப்படின்னா சனி பயிற்சி தான். ஏன்? 2.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் பெயர்ந்து வருவார் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு. இந்த வீடியோவை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறோம்னா, விருச்சிக ராசி நேயர்களுடைய குணாதிசயங்கள் 3-4 புல்லட் பாயிண்ட்டு, சனி பயிற்சியில் எதை எதிர்பார்க்கலாம், எதை எதிர்பார்க்கக்கூடாது, முக்கிய கிரகங்களுடைய இது ஆதரவுகள் எப்படி இருக்குது, என்ன தீர்வுகள், என்ன பரிகாரம், இதை பற்றி நம்ம பார்ப்போம். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களில், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா தயவு கூர்ந்து இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் இந்த வீடியோ உதவியாக இருக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. விருச்சிகம், காலபுருஷனுடைய 8ஆம் வீடு விருச்சிகம். இந்த விருச்சிக ராசிக்கு யாருக்கும் இல்லாத ஒரு தனித்துவம் என்பது உண்டு. விருச்சிக ராசி நேயர்கள் உயிரையும் ஒரு உடலையும் பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அது விருச்சிக ராசி தான். விருச்சிகம் மற்றவர்கள்ட்ட எதுவுமே ஷேர் பண்ணாமல் தனக்குள்ளேயே எல்லாத்தையும் போட்டு மறைச்சு புதைச்சு ரகசியங்களுடைய வாழ்ந்து ரகசியங்களுடைய மறையக்கூடியவர்கள் விருச்சிக ராசி அன்பர்கள். விருச்சிகத்துக்கு யாருக்கும் இல்லாத ஒரு பண்பு உண்டு. நீங்கள் ரொம்ப விருச்சிக ராசியில் இருக்கவங்களை அடிமட்டம் பண்ணி அவங்கள தாழ்த்தி பேசி டீக்ரேடு பண்ணி எல்லாம் பண்ணால் கூட சடனாக புயல் மாதிரி எழுந்து வாழ்க்கையில் ஒரு 25-30 வயசுக்கு பிறகு மிக பெரிய அளவில் தன்னுடைய திறமையாலையும் உழைப்பாலையும் சாதிக்கக்கூடியவர்கள் விருச்சிகம். வைராக்கியம் அதிகமாக இருக்கும். அதே சமயம் அன்புக்கு அடிமை இல்லை, லூசு மாதிரி ஆயிடுவாங்க. ஒரு யாராவது அன்பு காமிக்கிறாங்க அப்படின்னா பைத்தியமாகவே மாறிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு சனி பயிற்சியானது எப்படி இருக்கும்? தற்சமயம் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு பெயரவிருக்கிறார். ஏற்கனவே விருச்சிக ராசிக்கு
உடல் பாதிப்பு, பண இழப்பு, கடன் தொல்லைகள், முயற்சிகள்லாம் தோல்வி அடைகிறது, திருமணத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனை, பஞ்சாயத்து, குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம், அவமானம், இதெல்லாம் உச்சக்கட்ட அளவுக்கு பார்த்து வாழ்க்கையில் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோ ஒரு சமர்ப்பணம். வாங்க வாழ்ந்து பார்ப்போம், வாழ்ந்து காட்டுவோம். விருச்சிக ராசி, இனிமேல் தான் உங்களுடைய நேரம் காலமானது ஆரம்பிக்கும் என்றது சத்தியமான உண்மை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோ ஒரு விடிவெள்ளியாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்கள் வருகின்ற மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் பெற்று அடுத்த வருஷம் இந்த நேரத்துக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் நிம்மதியும் சந்தோஷத்தையும் பெறப்போகிறார்கள். பெரும்பாலான விருச்சிக ராசி அன்பர்கள் தனிப்பட்ட உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்களை காமிக்கணும்னா கீழே கொடுத்துள்ள வாட்ஸ்அப் நம்பர்களை தொடர்பு கொண்டு பேசும்போது உங்களுக்கான கட்டணத்தை நீங்கள் செலுத்தி வரும்போது ஆன்லைன் கன்சல்டேஷன் நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஆக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தற்சமயம் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 5ஆம் இடத்திற்கு போகிறதுனால எதிர்ப்புகள் அதிகமாகும் அப்படிங்கிறதுல சந்தேகமே வேண்டாம். எதிர்ப்புகள் யாருக்கு இருக்கும்? ரோட்டில் ஒருத்தர் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கார், அவருக்கு எதிர்ப்பு இருக்குமா? அவருக்கு என்ன சார் எதிர்ப்பு இருக்குது? எதிர்ப்புகள் யாருக்கு இருக்கும்? யார் வளர்ச்சி அடைகிறார்களோ அவர்களுக்கு தான் எதிர்ப்பு இருக்கும். யார் முன்னேற்ற பாதையில் செல்கிறார்களோ அவர்களுக்கு தான் எதிர்ப்பு இருக்கும். அப்போ எதிர்ப்பை நோக்கி பயணிக்கக்கூடிய விருச்சிகத்தில் அந்த இடத்துல நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அப்போ எதிர்ப்பு இருக்க தான் செய்யும். ஆனால் எதிர்ப்பு இருந்தால் தோற்று போயிட முடியுமா? எவ்வளோ வேணால் எதிர்ப்பு வரட்டமே, அத்தனையும் தாண்டி சோதனைகளை தாண்டி சாதனைகளை நீங்கள் படைக்கத்தான் போகிறீர்கள். இது சத்தியம், இது சத்தியம். விருச்சிக ராசி அன்பர்கள் இனிமேல் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல திருப்பங்களை சந்திக்க போகிறீர்கள். இது உண்மை. தனிப்பட்ட ஒருத்தர் வந்து கமெண்ட்ல போடுவார், எனக்கு ஒன்றுமே சரியில்லை, நீங்கள் சொல்றதெல்லாம் போய் அப்படின்னு. ஒரே ஒரு இதை வச்சு உலகமே அப்படிதான் நம்ம முடிவு பண்ண முடியாது. பெரும்பாலான விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல காலம் வரும். அதே மாதிரி உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகு சனியோட சேருவதனால 100க்கு 100% தப்பான நண்பர்களோடு சேருவீங்க. பழக்க வழக்கங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த தண்ணி பழக்கம் இல்லாதவங்க தண்ணியை போட ஆரம்பிக்கிறது, சிகரெட்டு பிடிக்காதவங்க சிகரெட் பிடிக்கிறது, வேறு சில போதை வஸ்துக்களை பயன்படுத்தக்கூடிய இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும், அறவே தவிர்க்கணும். ஒரு நாள் சுவைப்போம் என்று நினைத்தால் உயிரை சுவைக்கும் பொய்யில்லை, இதில் இன்பம் என்பது இழுக்காகும், இது குளித்தால் கங்கை அழுக்காகும். இதுதான் உண்மை. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி வாழணும், உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன வேணுங்கிற தீர்மானம் உங்களுக்கு தான் இருக்கணும். உலகத்தில் கடவுளே வந்தாலும் கொடுக்க முடியாது. எல்லாமே வேணும், எல்லாமே செய்யணும் ஒரே நேரத்தில்னு சொன்னால் நம்மளே வந்து முதலையே தோற்றே போயிடுறோம். நம்ம எண்ணத்திலேயே 1 at a time, முதல்ல 1 அதை ஜெயிக்கும், அதுக்கு அடுத்தது 2, அப்படி போனால் தான் வாழ்க்கையில் நிதானத்தோடையும் இதோடையும். தோல்வி யாருக்கு இல்லை? தோல்வியில் நிலையென நினைத்தால் வாழ்வை நம்ம ஜெயிக்கவே முடியாது. நீங்கள் வந்து அதை மனசில் நிறுத்திட்டு தான் போகணும். நம்பர் 1. நம்பர் 2, பிரச்சனைகள் வரதான் செய்யும். அது பிறவியிலேருந்து சாகிற வரைக்கும் வந்துட்டு தான் இருக்கும், வராமல் இருக்கவே இருக்காது. இந்த உலகத்தில் முதல்ல பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுற ஆள் நீங்களும் இல்லை, கடைசியாக பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போகிற ஆளும் நீங்கள் இல்லை. எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, பண்ணாங்க, இனிமேலும் பண்ணுவாங்க. அப்போ இதில் எங்கே நீங்கள் மாறுபடணும்? ஒருத்தர் சொன்னார், ஒரு ஆங்கில பேராசிரியர், அதாவது பணத்தை கையாளுவது எப்படி, யார் ஜெயிக்கிறாங்கன்னா அதுக்கு பெரிய அறிவு வேணும், நிறைய ஃபைனான்ஷியல் இதெல்லாம் படிச்சிருக்கணும், ஈக்குவேஷன், மார்க்கெட்டு, மேத்தமேட்டிக்ஸ்லாம், அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. பணத்தை நீங்கள் ஜெயிக்கணும்னா உங்களோட பிஹேவியர் மாறி ஆகணும். உங்களோட பிஹேவியர் மாறினா தட் இஸ் வெரி மச் ஈக்குவலி ப்ரொபோர்ஷனேட் டு யுவர் ஃபினான்ஷியல் சக்ஸஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது சைக்காலஜி ஆஃப் மணிங்கிற புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம நடிகர் அரவிந்த் சாமி கூட சொன்னார், போய் படிங்க. நல்லது எங்கிறது தானே, அதை படிச்சுக்கங்க, தெரிஞ்சுக்கங்க. ஆக விருச்சிக ராசி என்பவர்களுக்கு சனி ராகுவோட பஞ்சமஸ்தானத்தில் சேரும்போது தேவையில்லாத நட்பு, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் வரும். இங்கே தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். நீங்கள் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு தோற்று போயிட்டோன்னு சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. இப்போ ஜெயிக்கிறவன் எப்படி ஜெயிப்பான்? லக்கு நல்லா யாரும் ஜெயிக்க முடியாது. ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளோட அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, நம்மளோட அவன் உழைக்கிறான், நம்மளோட வழிமுறை தெரிஞ்சிருக்கு, அவன் ஜெயிப்பான். தப்பான பழக்கங்களை நம்ம வச்சுட்டு அவன் தப்பான பழக்கம்னா எல்லாமே சிகரெட் பீடி மட்டும் இல்லை, வேறு நிறைய விஷயங்கள், தப்பான விஷயங்கள், நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள், நம்ம போகக்கூடிய பாதைகள், நம்ம எடுக்கக்கூடிய நேரம் எல்லாமே தப்பாக கூட இருக்கும். அதனால் அதெல்லாம் இங்கே கவனமாக பார்த்துக்கணும். 1. அடுத்ததாக உங்களுடைய 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களை சமசப்தமமாக பார்ப்பதனால் திருமண தடையாக இருக்கக்கூடிய பல ஆண்டுகளாக இருந்து வந்தவர்கள் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 3வதாக உங்களுடைய 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய
கன்னிராசியில் கேது பகவான் இருப்பதனால் வேலை செய்யக்கூடிய இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு கன்னி வெடி வைக்க தான் செய்வாங்க. நீங்கள் அதை வந்து தப்பிக்கவே முடியாது. நீங்கள் அதில் உள்ளே போய் வெளியில் வரணும், வேறு வாய்ப்பு இல்லை. என்னை ஏன் அடிச்சிட்டான், என்னை ஏன் பேசிட்டான், என்ன இப்படி சொல்லிட்டாங்களே இப்படி நினச்சிங்கன்னா வாழ்க்கை வாழ நமக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். அதாவது வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா தைரியம் ரொம்ப முக்கியம். எல்லாத்தோட வேணும் அப்படின்னு தலையில் போட்டுக்கிற விஷயத்தை விட இன்னைக்கு காலகட்டங்களில் வேண்டான்னு விட்டு விலக வேண்டியது அதிகமாக இருக்குது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது நிறைய விஷயங்களை இக்னோர் பண்ண தெரியணும். எந்த விஷயங்களை எடுத்துக்கணும் அதை மட்டும் எடுத்துக்கணும். இதுதான். இப்போது சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு போகிறார். அவருடைய 3ஆம் பார்வை என்பது உங்களுடைய 7ஆம் வீட்டில் விழுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? குரு பகவான் என்னதான் உங்களுக்கு நல்ல விஷயத்தை கல்யாணம் மூலியமாக செஞ்சாலும் அதில் சும்மா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கல்யாணம் நடக்காது. ஒரு தடங்கள், ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஆகி தான் கல்யாணம் நடக்கும். அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது அவருடைய 7ஆம் பார்வை என்பது உங்களுடைய 11ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் விழுவதனால், ஏற்கனவே சொன்னேன், உங்கள் மேனேஜராக இருக்கக்கூடியவர் ரூம் போட்டு யோசிப்பார் உங்களை எப்படி போட்டு தள்ளலான்னு. அதை நீங்கள் கவனமாக தான் கையாள ஆகணும். பொறுமை தான் ஆயுதம். அதுக்கு அடுத்தபடியாக உங்களுடைய 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்ப்பதனால பணம் எவ்வளவோ வந்தாலும் சுப செலவுகளை கொடுக்கும். அப்போ ஜாகிரதையாக இருக்கணும். சாம்சங் ஃபோனை வச்சுட்டு ஐஃபோன் வாங்க போகிறேன், ஐஃபோன் உங்களுக்கு தேவையா, இருக்கக்கூடிய சாம்சங் ஒழுங்காக வேலை செய்யுதா, அந்த ஐஃபோனுக்கான தேவையான பணம் நீங்கள் ஆல்ரெடி சம்பாதிச்சிட்டிங்களா இல்லை இனிமேல் தான் சம்பாதிக்கணுமா அங்கிற கேள்விக்கான பதில்களை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். வேறு யாரும் உங்களுக்கு ஒன்றும் சொல்லித்தர முடியாது. இந்த மாதிரி பார்த்து இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் செம்மையாக வாழ முடியும். இந்த சனி பயிற்சியானது நிறைய பலன்கள், நல்ல பலன்களை கொடுக்க காத்துக்கிட்டு இருந்தாலும் சில விஷயங்கள் நம்மக்கிட்டேயும் இருக்குது. கடவுள் 10 படி இறங்கி வந்தால் நம்ம 2 படியாவது ஏறி போகணும். அப்போ தான் ஒரு நல்ல விஷயம் நடக்கும். இது 2. இப்போ பரிகாரம் எதுக்கு தீர்வு அப்படிங்கிற விஷயத்தில் முதல் தீர்வானது அனைத்து ராசிகளுக்கும் சொல்கிற மாதிரி தர்பாரண்யேஸ்வரர், திருநள்ளாறில் இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர் தரிசனம் பண்ணி நலத்தீர்த்தத்தில் குளிச்சு எள்ளு தீபம் ஏற்றி வழிபட்டு, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு அவருக்கு அர்ச்சனை செய்யும் பொழுது மிகப்பெரிய அளவில் உங்களோட தோஷங்கள் நீங்கும். அதே மாதிரி 2வது பரிகாரம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் பைரவருக்கு உணவளிக்க வேண்டும். நீங்கள் உங்கள் தெருவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய தெரு நாய்களுக்கு, இதுகளுக்கு, பசியோடு இருக்கக்கூடிய நாய்களுக்கு நீங்கள் உணவு, தண்ணி போன்ற விஷயத்தை அளிக்கணும். 3வது, உங்களுக்கு தெரிஞ்ச, உங்களுக்கு வயசானவங்க, உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் இருக்கவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்யணும். அது பணமாக இருக்கலாம், புடவையாக இருக்கலாம், வேஷ்டியாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு உணவாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம், ஏன் வார்த்தையாக கூட இருக்கலாம், எல்லாத்தையும் விட சிறந்த வார்த்தையாக கூட இருக்கலாம். நீங்கள் அதை அவங்களுக்கு கொடுக்கணும். அப்படி செய்யும் பொழுது உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய இமாலய மாற்றங்களை நீங்கள் சந்திக்கலாம் என்று கூறி, அடுத்து வரும் காணொலியில் என் உயிரினும் மேலான விருச்சிகராசி என்பர்களே, உங்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.